கோடி நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவர் நல்ல அரசனை பற்றி கூறும்போது, குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று கூறுகிறார். மக்களை அரவணைத்து ஆட்சி செய்யும் தலைவனின் ஆட்சியை மக்கள் ஆதரிப்பார்கள் என்பதே இந்த குறளின் உயர்ந்த கருத்து. எதுவுமே மாறாதா என்று எண்ணிய என் போன்ற சாதாரண மனிதனுக்கு ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், கமிஷன் கேட்க மாட்டேன் என்று சொன்ன எங்களது தளபதியால் ஈர்க்கப்பட்ட சாதாரண பொதுமக்களில் ஒருவனாக இருந்த என்னை அரசியலில் ஈடுபட்டு காட்பாடி தொகுதிக்கு என்னை வேட்பாளராக தேர்வு செய்து முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுகவின் முக்கிய தூண்களில் ஒருவரும் பொதுச் செயலாளர் ஆகிய திரு துரைமுருகன் சார் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற செய்து மாற்றத்தை கொண்டு வந்த இந்த ஒற்றை முகத்து சொந்தக்காரராகிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் நமது டிவிகே கட்சியை பார்த்து ஏளனமாக இவர்கள் 4%, 6%, அதிகம் போனால் 10% மேலாக ஓட்டு வாங்க மாட்டாங்க என சொன்ன முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எங்கள் தலைவர் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வெற்றி வாகை சூடி அனைவரையும் வாய்களை மூடிவிட்டார். காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பல ஆண்டுகளாக செயல்படாமல் மூடப்பட்டு இருந்தது. இதனால் பொதுமக்கள் தங்களது குறைகளை நேரடியாக தெரிவிக்கவும் அரசின் நலத்திட்டங்கள் சம்பந்தமாக ஆலோசனை பெறவும் மிகவும் சிரமத்தை சந்தித்து வந்தார்கள். மக்களின் நீண்ட எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் தற்போது அந்த அலுவலகம் நமது டிவிகே ஆட்சி வந்தவுடன் முள் செடிகளால் புதர் மண்டலமாக காட்சி அளித்த சட்டமன்ற அலுவலகத்தை சீர்படுத்தி மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த கட்டடம் திறந்தது மட்டும் பெரிய விஷயமல்ல, மக்களுக்கும் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினரான எனக்கும் நேரடி தொடர்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் காட்பாடி தொகுதி மக்கள் தங்களது கோரிக்கைகள், குறைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து எளிதாக அணுகி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அலுவலகம் மக்களின் நம்பிக்கை பெற்ற மக்கள் சேவை மையமாக இனி தளபதி இருக்கும் காலம் வரை காட்பாடியில் டிவிகே ஆட்சி ஒன்றே திறம்பட செயல்படும். அதுவரை எந்த கொம்பராலும் அசைக்க முடியாத கோட்டையாக காட்பாடி விளங்கும். முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக உட்காருங்க. இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன சொல்ல வரான்னு தெரியாம நீங்க வந்து அவர் பேரே சொல்லக்கூடாது. இல்லைங்க, முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக மக்களுக்கு பாருங்க. இல்லைங்கண்ணே, முன்னாள் இருந்தாரு அவர், நான் தான் இவ்வளவு ஓட்டு வித்த ஜெயிச்சேன்னு சொல்றது நீங்க தப்பு சொல்ல முடியாது. அந்த சொல்ல முடியாது. அவரை பற்றி குற்றச்சாட்டோ குறையோ அல்லது அவரை பற்றி வந்து அவதூறாக பேச வார்த்தை வந்து அதை பத்தி நான் கவனிக்கிறேன். பேரை சொல்லி அவரை ஜெயிச்சேன்னு சொல்ல நீ அனுமதிக்கணும், பேசுங்க மாண் உறுப்பினர். முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக மக்களுக்காக பணியாற்ற மூத்த தலைவர். அவருடைய அனுபவத்திற்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். பல ஆண்டுகளாக இந்த தொகுதியில் பிரதிநிதிப்படுத்திய நிலையில் இன்னும் பல பகுதியில் குடிநீர், சாலை, போக்குவரத்து வசதி, பாதாள சாக்கடை, அரசு மருத்துவ வசதிகள், வேலை வாய்ப்பு மற்றும் முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் போன்ற தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளும் கேள்விக்குறியே. எனது காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் மிக முக்கியமானதும் அத்தியாவசியமான மக்களின் நெடுநாள் தேவை மற்றும் மக்கள் தினமும் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனை காட்பாடி ஜங்ஷன் டு பாலாறு பாலம் வரை நிலவும் மிக மோசமான போக்குவரத்து நெரிசல். காட்பாடி தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும். முன்னாள் அமைச்சர் நினைத்திருந்தால் சீர்படுத்தி இருக்க முடியும். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை ஏனோ கண்டு கொள்ளவில்லை. இப்பொழுது நமது டிவிகே ஆட்சி அமைந்தவுடன் தொடர்ந்து பேசுங்க. மானிய கோரிக்கை பத்தி பேச ஆரம்பிங்க. இப்பொழுது நமது டிவிகே ஆட்சி அமைந்தவுடன் அப்படி இல்லை. எந்த ஒரு சாதாரண பொதுமக்களும் உட்காருங்க. அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி தொகுதியிலே தொடர்ந்து 10 முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர். எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்
அவர்தான் அந்த ஊரிலே பல்கலைக்கழகத்திலிருந்து, அனைத்து பேருந்து நிலையத்திலிருந்து, சாலைகளிலிருந்து, பாதாள சாக்கடை திட்டத்திலிருந்து, குடிநீர் திட்டங்களிலிருந்து, பாலங்கள் வரை கட்டியவர் நம்முடைய முன்னாள் அந்த அமைச்சர் வரமுருகன் அவர்கள். எனவே ஒரு முறை இப்போது வெற்றி பெற்று உடனடியாக ஒன்று செய்யவில்லை என்று சொல்வதெல்லாம் சரியாக இருக்காது. எனவே அவரை போல் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்த்து செய்யக்கூடிய அளவிற்கு பல காரியங்களை செய்தவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையிலே ரொம்ப சிறப்பாக பேசிய காலம் ஒன்று 80 நான் எம்எல்ஏ இருக்கிற போது இடி மழை மின்னல் என்று ரஹ்மான் கான் சார், சுப்பு சார் அண்டு துரைமுன் சார் வந்து எழுந்து பேசியதெல்லாம் நினைவில் இருக்கிறது. உறுப்பினர்கள் நீங்கள் தொடர்ந்து பேசலாம். முன்பு பிரபல மூத்த நடிகர் ஒரு விழாவில் திமுகவின் கட்சி தலைவருக்கு மறைமுகமாக மூத்த உறுப்பினர்களை பற்றி பேசும்போது, அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுலயும் ஃபெயிலே ஆகாத அந்த ரேங்க் ஹோல்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸே விட்டு போக மாட்டேன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.